செல்வநாயகியோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுதா? வர்மா வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்களா அயலி? அயலி போலீஸும் சந்தேகப்பட்ட கபிலன் அது ஏற்கனவே வர்மா கிட்ட சொல்லியிருந்தனால இப்போ வர்மா அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிறனால இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு பால் எடுத்து அயலியை பார்க்காதப்ப அவங்க மேல தூக்கி எறிய கரெக்டா பிடிச்சிடுறாங்க அயலி. வர்மாக்கு பயங்கர ஷாக் ஆகுது, கபிலனுக்கும் தான். வர்மா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இவங்க போலீஸா தான் இருக்கும்னு. அயலி கிட்ட போய் சொல்றாரு, நான் கபிலனுக்கு தான் பாலை போட்டேன், மிஸ் பண்ணிட்டான், நீங்க எப்படி கரெக்டா பிடிச்சிங்க அப்படின்னு கேட்க அவங்க ஏதோ நீங்கள் ஒரு இன்ஸ்டிங் சொல்லுச்சு அதனால தான் பிடிச்சேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. சிவா அயலி மேலே சந்தேகப்பட்ட ரவி அவங்க கபிலன் கிட்ட வந்து சொல்ல வர்மா பிளான் பண்ணி கொடுக்குறாரு, இது மாதிரி செய்யுங்க, அவங்க மேலே இருக்கிற சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சிவாவை திசை திருப்புறதுக்காக ரவி எங்கேயோ அவரை கூப்பிட்டு போறாரு. வர்மா வந்து அயலி கிட்ட வந்து எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களான்னு சொல்லி அயலியை கூப்பிட 2 பேரும் ரூம்லேருந்து வெளியே வர வச்சிடுறாங்க. இந்த கேப்ல கபிலன் ரூம்குள்ள போய் அவங்க போலீஸ் தான் ஆதாரம் எதுவும் இருக்குதான்னு தேடுறாரு. இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது உதய பெருமாள் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு வர்றாரு. அவர் படியில நடந்து வரும்போது ஸ்லிப் ஆகி விழுக போக சிவா வந்து பிடிச்சிடுறாரு. அவரை உட்கார வச்சுட்டு இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போக அதுக்குள்ள ரவி சிவா ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு கபிலன்ட்ட போய் போட்டு கொடுக்க எங்க அப்பாவுக்கு நீ ஏன்டா ஹெல்ப் பண்ற அப்படின்னு கபிலன் வந்து சிவா கூட சண்டை போட இந்திரா பஞ்சாயத்து பண்ண வராங்க. அவங்களையும் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு கபிலன். அதுக்குள்ள ரித்திகாவும் அயலியும் ஏன் ஹஸ்பண்ட் கரெக்ட் உன் ஹஸ்பண்ட் தப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சண்டை போட பிரச்சனையை முடிச்சு வைக்க வர்மா கபிலனை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. ஆக மொத்தம் இவங்க போலீஸா இல்லையாங்கிற ஆதாரத்தை தேடுறதை கோட்டை விட்டுறாங்க. அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது. உதயபெருமாள் எம்எல்ஏ வீட்டுக்கு வர்றாரு. கடவுளுக்கு நன்றி சொல்றாரு சிவா. அவரை போய் ஹக் பண்ணி நீ இல்லைன்னா நான் இப்போ எம்எல்ஏவே இல்லை, உன் உயிரை பணியை வச்சு என்னை எம்எல்ஏ ஆகிட்ட சிவா, உன்னோட முயற்சி இல்லைனால தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இவங்க இப்படி கட்டி பிடிச்சி நிற்கிற செல்வநாயகி பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் பார்த்துட்டு ஒரு ஆட்டம் ஆடிட மாட்டாங்க ராட்சசி மாதிரி. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.